பெரம்பலூர் மாவட்டத்தில் பல லட்சம் வருவாய் இழப்பு கனிம வள கொள்ளையில். வணக்கம் அனைவருக்கும். பெரம்பலூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் என்று சொன்னால் அது பொய்யானது. இங்கே குடிசை தொழில் மாதிரி கொடிகட்டி பறக்கிறது கனிம வளத்துறை. மொத்தம் இங்கே 36 குவாரிகள், 100க்கும் மேற்பட்ட கிரசர்கள், தினந்தோறும் பல கோடி ரூபாய் வியாபாரம் என்று கொடிகட்டி பறக்கிறது. இது எல்லாமே அள்ளிகளாக ஓடுகிறது. விதிமீறிய கிரசர்கள், அளவுக்கு அதிகமாக தோண்டப்பட்ட மலைகள் என்று ஏராளம். தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் இழப்பு எவ்வளவு தெரியுமா? குத்து மதிப்பா 1 லட்சம் கோடிக்கு மேல. அவ்வளவு வருமான இழப்பீடு நடைபெற்றுள்ளது. இது குறித்து கடந்த இதில் நாங்கள் செய்தி வெளியிட்டிருந்தோம், சுவரட்டி ஒட்டியிருந்தோம். மாவட்ட ஆட்சியர் மிருளாயினி அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, கண்டுக்கவே இல்லை. வேற ஏதேதோ தகவல் வருது, அதெல்லாம் ஊர்ஜிதம் இல்லாதது. குறிப்பா சொல்ல போனா இவரை பாருங்க, இவர் பெயர் செந்தில். இவர் நெற்றிக்கண் வார இதழில் பணிபுரியும் போது சாப்பாட்டுக்கே வழியற்றவர். ஆனால் இப்போது இவர் சொத்து கோடிக்கணக்கில் போய்விட்டது. இவரும் ஒரு கிரசர் நடத்துகிறார். அப்படின்னா பாருங்க ஒரு வளர்ச்சி. இப்ப எங்கே இருக்கிறார் என்றால், கலைஞர் டிவியிலையும் முரசொலியிலும் பத்திரிகையாளராக, நிருபராக பணிபுரிகிறார். அந்த மாவட்டத்தில் எந்த அதிகாரியா இருந்தாலும் இவர்கிட்ட தான் போவாங்க. இவர் தான் அங்க பெரிய தாதாவா செயல்படுகிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.